ஐஎஃப்பி வாஷிங் மிஷினில் எப்படி டப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வாஷ் இல்லை ஒரு 25 வாஷ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரன் டப் க்ளீன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வரும்போது நம்ம வந்து டப் க்ளீன் பண்ணணும். டப் க்ளீன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு வந்து வாஷிங் மிஷினை வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து அந்த மாதிரி வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, காட்டும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஐஎஃப்பி பிராண்ட்லேருந்தே வந்து ஐஎஃப்பி டீஸ்கேல் பவுடர் அப்படின்ட்டு ஒன்று அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு ஆன்லைனில் வாங்குறது வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து டூப்ளிகேட்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த சில்வர் கலர் சீல் வச்சு வந்ததுன்னா நமக்கு அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாஷிங் மிஷினில் அந்த லிக்விட் ஊற்றுற ட்ரா இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த 1ன்னு போட்டிருக்க இடத்துல தான் வந்து நம்ம டீஸ்கேல் பவுடர் வந்து போடணும். 2ன்னு போட்டிருக்க இடத்துல நம்ம வந்து அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து ஊற்றுவோம். அந்த ஃப்ளவர் போட்டிருக்க இடத்துல அந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து ஊற்றுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பவுடர் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா போதும். அந்த 1ன்னு போட்டிருக்க இடத்துல மீதி ஒரு கால்வாசி பவுடர் வந்து நீங்கள் ட்ரம்முள்ள வந்து போட்டுடலாம். அப்புறம் இந்த டியூப்பில் வந்து இன்னொரு கால்வாசி பவுடர் வந்து நீங்கள் போட்டுடலாம். இந்த ஒரு பேக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப் க்ளீனுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே காலி பண்ணிடணும். அதை வந்து எடுத்து வைக்காதீங்க. அப்போ தான் அந்த டப் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து நமக்கு நல்லாவே நடக்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னுன்னு இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து டப் க்ளீன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த டப் க்ளீன்ன்ற இடத்துல வந்து அந்த மார்க்கை வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு, அப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு டெம்பரேச்சர் 3 செகண்ட்ஸ் ஃபார் டப் க்ளீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இந்த டியூரேஷன் வந்து அந்த ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னுக்கான டியூரேஷன். இப்போ இந்த டெம்பரேச்சர் பட்டனை அழுத்தி பிடிச்சதுக்கப்புறமா 3 செகண்ட்ஸ் வந்து அழுத்தி பிடிச்சதுக்கப்புறமா 1 ஹவர் 47 மினிட்ஸ்ன்னு காட்டுது இல்லையா, அதுதான் வந்து அந்த டப் க்ளீன்னு அதுக்கான ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு அழுத்தி பிடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாறிடுச்சு டப் க்ளீன் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஆன் ஆகிடும். அந்த டப் க்ளீன் ப்ராசஸ் வந்து இவ்வளோ நேரம் ஆகும்னா அது ஆகும் தான். நம்ம ஏன்னா இவ்வளோ நாள் அந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த ஒரு 1 ஹவர் 50 மினிட்ஸ்ன்றது வந்து நம்ம மிஷினுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ க்ளீனிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும், மிஷினோட மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து டப் க்ளீனுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அப்பப்போ வந்து டப் க்ளீனும் பண்ணணும். டப் க்ளீன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா வாஷிங் மிஷின் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃபீல். ஸோ இப்போ இந்த ஈரத்தெல்லாம் வந்து நல்லா ஒரு டவல் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு ஓப்பனாகவே விட்டுருங்க. அந்த டோரை ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகட்டும். கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.